மலேசிய சமூக நல மறுமலர்ச்சி இயக்கம் அரிமா வழங்கும் பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம். வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நாளிலே மலேசிய சமூக நல மறுமலர்ச்சி இயக்கம் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுக்கு பாராட்டு. இது தமிழுக்கு கிடைக்கின்ற ஒரு கௌரவம். இது போன்ற தமிழ் நிகழ்ச்சிகளை அவ்வப்போது ஏற்பாடு செய்து தமிழுக்கே தனது பணியை செய்து வருபவர் இந்த இயக்கத்தின் தலைவர் ஐயா ஓம் ஸ்பா தியாகராஜன் அவர்கள். ஏற்கனவே மணிமன்றத்தின் மூலமாக இது போன்ற ஒரு நிகழ்ச்சியினை நடத்தி அது மிக பிரபலம் பெற்றது. அதே போல இந்த முறை பொங்கல் அன்று இதனை இங்கு வாட்ஸ்அப் வழியாக, யூடியூப் வழியாக வெளியேற்றிருக்கின்றார்கள். அதை உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் கோவிட்-19 நடமாட்ட கட்டுப்பாடு இருக்கின்ற இந்த வேளையிலே அனைவருமே அவர்கள் வீட்டில் பொங்கல் தினத்தன்று இருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வு. இதன் மூலமாக நாட்டில் இருக்கின்ற எல்லாருமே நிகழ்ச்சி நடத்தினால் எல்லாரும் போய் ஆகணும். ஆனால் இது வீட்டில் இருந்தவாறே அவரவர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். இது தமிழை பெருமைப்படுத்துவது மட்டுமல்ல, இந்த நாட்டில் கூடிய இந்தியர்களின் வளர்ச்சி பாராட்டக்கூடியதா இல்லையா என்று வெட்டி ஒட்டி பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. மூவர் ஒட்டி பேசுகின்றார்கள், மூவர் வெட்டி பேசுகின்றார்கள். அனைவருமே இளைஞர்கள். அதில் 2 பெண்மணியும் கலந்து கொண்டிருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இவர்களெல்லாம் இந்த சமுதாயத்தின் இந்தியரின் நிலையினை பேச இருக்கின்றார்கள். அதை நான் நல்லா கேட்டு அது ஏற்றுக்கொள்ள வேண்டியதா அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டியது அல்லையா, அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதனால் மாற்றுவது என்ன, எவ்வாறு இந்திய சமுதாயத்திற்கு அவர்களுடைய வளர்ச்சிக்கு நம் ஒவ்வொருவரும் பங்காற்ற முடியும் என்பதனை அவர்கள் இதன் மூலமாக கருத்து தெரிவிக்கலாம். இதனுடைய நிகழ்ச்சியின் கருத்துக்களை நாங்கள் தமிழ் மலர் பத்திரிகையிலே வெளியிட தயாராக இருக்கின்றோம். தமிழ் மலரில் இது போன்ற கருத்துக்கள் இடம்பெறுவதற்கு உங்கள் ஆதரவை நாங்கள் நாடுகின்றோம். நிகழ்ச்சி வெற்றி பெற வேண்டும், அனைவரின் ஆதரவு பெற வேண்டும். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அரிமா இயக்கத்திற்கு எனது வாழ்த்தும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இதில் பங்கு பெறுபவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். இதை வெற்றி பெற அனைவரும் ஒன்றிணைந்து அவர்கள் வாழ்த்து கூறுவோம் என கூறி இந்த பொங்கல் தினத்தன்று அனைவருக்கும் எங்களின் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி, வணக்கம். பொங்கல் சிறப்பு பட்டிமன்றத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோல் உயர்வான் என்ற ஔவை பிராட்டியின் சொல்லுக்கு ஏற்ப நாம் விவசாயத்தையும் மண்ணையும் என்றுமே பிரித்து பார்ப்பதில்லை. ஒரு மக்கள் சிறப்பாக வாழ்வதென்றால் விவசாயம் மிகவும் இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த விவசாயத்தை போற்றும் ஒரு உன்னதமான திருநாள் தான் பொங்கல் திருநாள். உங்கள் அனைவருக்கும் எங்களது இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சரி, இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பிற்கு வருவோம். மலேசிய இந்தியர்களின் வளர்ச்சி போற்றுதற்கு உரியது. இதை பற்றி 2 வகையில் பேச நம்மிடையே 6 இருக்கின்றனர். மலேசிய இந்தியர்களின் வளர்ச்சி போற்றுதற்கு உரியது. இதை ஆணித்தரமாக நம்மகிட்ட சொல்றதுக்கு யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னாக்க, அதாவது இந்த ஒட்டி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது யார் இருக்கான்னு பார்த்தாக்க ஜெகதீசன் செல்வராஜு, தினகரன் சங்கரன் மற்றும் சந்தனா சுப்பிரமணியம் ஆகியோர் ஒட்டி பேச போறாங்க. இது இல்ல, மலேசிய இந்தியர்களின் வளர்ச்சி போற்றுதற்கு உரியதே கிடையாது, அதுல ரொம்ப பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் பேச போறவங்க ரகுநாதன், குப்புசாமி, நரேஷ் ஆறுமுகம் மற்றும் பாலுக்குட்டி ராமன் ஆகியோர். தொடர்ந்து நமது பட்டிமன்றத்திற்கு செல்வோம். நிச்சயமாக ஒரு கலகலப்பான பட்டிமன்றமாக இது இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மலேசிய இந்தியர்களின் வளர்ச்சி போற்றுதற்கு உரியது அப்படிங்கிறதா நம்மளுடைய தலைப்பு. முதல்ல அந்த தலைப்பை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு பேச வருமா இல்லையா?
அதை பேச வர்றாரு ஜெகதீசன் செல்வராஜு. ஆற்றுமிக்கும் இறைவனுக்கும் ஆட்கொண்ட தமிழுக்கும் ஆழத்துளாவி எங்களது உரையை ஆராய அமர்ந்திருக்கும் நடுவர் அண்ணா அவர்களுக்கும் எனது முத்தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு எங்களது இந்த பட்டிமன்றத்தை வலையொலியின் வாயிலாக காணவிருக்கின்ற எங்களுடைய அன்பார்ந்த ரசிகர்களை உங்கள் அனைவருக்கும் இவ்வேளையில் எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே சமயத்தில் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க, அதாவது மலேசிய இந்தியர்களின் வளர்ச்சி போற்றுதற்கு உரியது. அதை சொல்றதுல எனக்கு என்னங்க தயக்கம்? ஏன்னா உண்மையை பேசுறதுல எனக்கு தயக்கமே கிடையாது. ஆண் சிங்கம் என்னைக்குமே தயங்காது. அந்த வகையில வந்துட்டு சில விஷயங்கள் இருக்கு. ஒரு இனம் எனப்படுவது அதுக்கு அடையாளமாக இருப்பது என்ன? மொழி. அந்த மொழி எனப்படுவது வளர்ச்சி அப்படின்றது எதை குறிக்கின்றது? எப்பேற்பட்ட வளர்ச்சி? சாதாரணமான வளர்ச்சி இல்லைங்க, அது அதிகமான துரித வளர்ச்சியை கண்ட ஒரு தமிழ் மொழியின் வளர்ச்சியை தான் நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில கல் தோன்றி மண் தோன்ற காலத்து முன் தோன்றிய மூத்த குடி தமிழர் குடி என்பது போல அந்த தமிழ் மொழியை கொண்டிருக்கின்ற இந்திய வம்சாவளியினராகிய நாம் இன்றைக்கு எப்பேற்பட்ட வளர்ச்சியை கண்டிருக்கோம். அன்னைக்கு கல்வெட்டில் பொதிக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் யாவும் இன்னைக்கு எப்படி இருக்கு? நம்மளுடைய கையடக்க தொலைபேசி திறன்பேசியில என்னால ஒரு கட்டுரையை வாசிக்க முடியுது, ஒரு தட்டச்சு செய்ய முடியுது, என்னுடைய நண்பர்களோட என்னால வந்து தமிழ்லேயே உரையாட முடியுது. இதற்கு அடிப்படை காரணமா இருந்தது என்ன? நமது மலேசிய இந்தியர்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை. ஏங்க இது நமக்கே தெரியும். இணைய மாநாடாக இருக்கட்டும், அதே போன்று நமது ஆராய்ச்சி மாநாடாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வித்துட்டது யார்? நமது மலேசிய தமிழர்கள் தானே, மலேசிய இந்தியர்கள் தானே. அன்றைக்கு உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு ஒவ்வொரு ஆண்டுகளும் நடத்தப்பட்ட அந்த மாநாடு ஒரு காலகட்டத்தில் அரசியல் நோக்கத்துக்காக நிறுத்தப்பட்டது. அது எல்லோருக்குமே தெரியும். ஆனா நிறுத்தப்பட்ட அந்த மாநாட்டை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு முத்தாய்ப்பா நின்றது யாரு? ஒரு மலேசிய அது ஒரு இந்தியன் என்பது நமக்கு எல்லாமே பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஆக இது ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியை காட்டுவதற்கு வித்திட்ட ஒரு செயல். ஒரு நடத்த முடியாத ஒன்றை அடுத்தபடியாக கொண்டு வந்து இதை நடத்தலாம், அதுக்கு நாங்க இருக்கோம் காப்பாத்த அப்படின்னு தூக்கி நிப்பாட்டினாங்க இல்லையா? அது நமது மலேசிய இந்தியர்கள் தானே. ஆக இது வந்து வளர்ச்சியை காட்டலையா? பாப்போம், 3 பேர் இருக்காங்க, என்ன குறை சொல்ல போறாங்கன்னு அதையும் விட்டுருங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா இணைய மாநாடு எடுத்துக்கங்க. அந்த மாநாட்டுக்கு முதல்ல வழிவகுத்தது யாரு? நாம தானே அன்றைக்கு அந்த இணைய மாநாட்டை நடத்தி துவக்கி வைத்தோம். அதன் வாயிலாக எத்தனையோ கலைச்சொற்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆமா, இணைய வழியா தான் எல்லாம் நடத்துனீங்க. இப்போ வந்து அதே நம்ம வாழ்க்கை முறையா மாறி போச்சே. ஆமா, ஏன்னா காலத்தின் கட்டாயம். இன்றைக்கு அதைத்தான் நானும் சொல்ல வர நடுவர்களே, எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்றைக்கு இணைய மாநாடு நடத்தணும். ஆனா இன்றைக்கு இணையத்தின் வாயிலாக பொருளாதாரத்தை நாங்க ஈட்டுக் கொண்டு இருக்கின்றோம். அதற்கு எங்களுடைய அணி இன்னும் வலு சேர்ப்பதற்கான கருத்துக்களை சொல்வாங்க. ஆக அதற்கு காரணமாக இருக்கின்றது போரணி நச்சு முதல்ல அடிக்கும் போது எல்லாருமே ஸ்தம்பிச்சாங்க. உலகமே ஸ்தம்பித்து நிற்கும் பொழுது நாம என்ன செய்ய போறோம், வாழ்வாதாரம் எப்படி அப்படின்னு தவிச்சிட்டு இருந்த வேளையில இந்தியர்களுடைய வாழ்வாதாரத்தை உந்துவதல் சக்தியாக கொண்டு வருவதற்காக எத்தனையோ செயல்பாடுகள் வந்து மலேசிய இந்தியர்கள் கொண்டு வந்தாங்க. ஆக இது வளர்ச்சி மட்டும் இல்லைங்க, தொடர்ச்சியாக கொண்டு போய் ஒவ்வொருத்தரும் நீங்க வியாபாரத்துல உருவாக முடியும், உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த படிநிலை கொண்டு போக முடியும். இன்னைக்கு அத்தனை இந்தியர்களுக்கும் இணையத்தோட பயன்பாடு தெரியுது. ஆக இதன் வாயிலாக அவர்களுடைய சுய கஷ்ட நஷ்டங்களை எல்லாத்தையும் தீர்த்து கொள்வதற்கான சரியான வழிமுறையை கண்டுபிடிச்சு கொடுத்தது யாரு? நமது மலேசிய இந்தியர்கள் தானே. ஆக இதெல்லாம் செஞ்சு கொடுத்த இந்தியர்கள் எப்படிங்க அவர்களுடைய வளர்ச்சி உந்துதல் சக்தியும் ஆக்கப்பூர்வமான ஒரு வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியும்? ஆக இதெல்லாத்தையும் விட அடுத்தபடியாக நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ் கல்வி. இன்றைக்கு தமிழ் பள்ளிக்கூடங்கள் நம்ம நாட்டுல நிறைய இருக்கு. இந்த தமிழ் பள்ளிக்கூடங்கள் அனைத்தும் எப்பேற்பட்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும். ஆக தமிழை இன்று இணையத்தின் வாயிலாக கற்றுக்கொண்டிருக்கின்றோம், அதே போன்ற பள்ளிகளிலும் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதையும் தாண்டி கலை கலாச்சாரம் அப்படி என்கின்ற பண்பாட்டு விழுமியங்களிலும் இன்றைக்கு இந்தியர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? ஆக நமது பண்பாட்டை நாம மட்டும் கட்டி காப்பாத கிடையாது தம்பி, புரிஞ்சுக்கங்க. நாம மட்டும் கட்டி காப்பாத கிடையாது, நம்மை தாண்டி அடுத்த இனத்தவர் நம்மளுடைய சகோதரத்துவத்தோடு நம்மோடு பழகுகின்ற மலாய்க்காரர்களாக இருக்கட்டும், சீனர்களாக இருக்கட்டும். இன்னைக்கு என்னுடைய இல்லத்துல நான் வந்து வாழையை போட்டு நான் சாப்பிடுறேன்னா என் பக்கத்துல ஒரு சீனர் உட்காந்து சாப்பிடுவாரு, அவருக்கும் தெரியுது. அதே போன்று இதையே வியாபாரத்தின் அடிப்படையில கொண்டு போயிட்டு இன்றைக்கு வாழை இலை உணவகங்களில் உருவாக்குவதற்கு நிறைய இளைஞர்கள் வந்து முன்னோக்கி பயணிக்கின்றார்கள். இதெல்லாம் அடிப்படையில் எதை காட்டுது? வளர்ச்சியை தானே காட்டுது. ஆக இப்பேற்பட்ட வளர்ச்சி இல்லை அப்படின்னா எதுவுமே நடந்திருக்க வாய்ப்பு இல்லையே. ஆனா இன்றைய
காலகட்டத்துல இப்பேற்பட்ட வளர்ச்சியை கொடுத்திருக்கிறாங்க. இணையத்தின் வாயிலாக கொடுத்துட்டாங்க. அடுத்தபடியாக வியாபார வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதையும் தாண்டி படிப்பதற்குண்டான வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டுகளும் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துட்டு போகணும் அப்படின்றதுக்கு ஒரு கடப்பாடு செயலோட குறிப்பாக இளைஞர்கள் பயணிக்கின்றார்கள். இந்த இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் சொல்ற இந்த வாசகத்திற்குண்டான உண்மை நிலை இப்ப இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியில உருவாவதற்கு அடிப்படை காரணம் என்ன? அங்க வளர்ச்சியை தானே காட்டுது. அந்த சிந்தனை மாற்றம் வளர்ச்சியை தானே காட்டுது. இதை எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தது யாரு? நமது இந்தியர்கள் தான். குறிப்பா மலேசிய இந்தியர்கள். இவர்களுடைய வளர்ச்சியும் இவர்களுடைய தொடர்ச்சியும் தாங்க அடுத்த ஆக்கப்பூர்வமாக கொண்டு செல்கிறதா என்பதற்குண்டான கேள்விக்கான பதில். இந்த பதிலோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நான் ஜெகதீசன். அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை பொங்கல் நல் வாழ்த்துகள். ரொம்ப பல கருத்துக்களை ரொம்ப அற்புதமா வச்சாரு. ஆனா அந்த கருத்துக்கள்லாம் ஏற்புடையதா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த பேச்சாளர் எப்படி பிச்சு பிச்சு தூளாக்க போறாருங்கிற அடிப்படையில தான் பார்க்க போறோம். இனி தொடர்ந்து வரும் பேச்சாளர் ரகுநாதன் குப்புசாமி. நற்றமிழ் வணக்கம் அனைவருக்கும் உரித்தாகட்டும். ஆமா நடுவர் அவர்களே, திருச்சி மேயத்தான் வந்திருக்கேன். அண்ணன் சொல்றது வேடிக்கையா இருக்கு. அதாவது மலேசிய இந்தியர்களோட வளர்ச்சி போற்றுதலுக்குரியது அப்படின்னு பேச சொன்னா மலேசிய இந்தியர்கள் அடிப்படையா என்ன செய்யணுமோ அதைத்தான் எடுத்து அடிக்கிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு தமிழ் பள்ளியில அது வந்துருச்சா, வாழை இலையில சாப்பிட்டுட்டாங்களா, மாநாடு நடத்திட்டாங்களா? இல்ல நான் கேட்கிறேன், இப்ப மாநாடு நடத்திட்டனால மொழி அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது ரொம்ப வேடிக்கை. ஏன்னா இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே தெரியும், நீங்க சொல்லிதான் தெரியும் 9வது மாநாடு மலேசியாவில் நடந்திருக்கு. அதுக்கு காரணமா இருந்தவங்க நம்ம மலேசிய இந்தியர்கள் அப்படின்னு நான் நினைச்சேன் சொல்லிட்டீங்க. அடுத்து வாழையில நம்மளோட அடிப்படையான ஒரு கலாச்சாரங்க, அதை திரும்பவும் கொண்டு வந்துட்டாங்க இளைஞர்கள் சொல்றது எப்படி வளர்ச்சியா இருக்கும்? அது வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆனா வளர்ச்சி அடையில, அதுவும் போற்றுதலுக்குரிய அளவுக்கு வளர்ச்சி அடையலன்னு சொல்றதுக்கா நாங்க மூவர் வந்திருக்கோம். இந்த தலைப்பை திரும்ப ஒரு முறை மக்களுக்கும் சரி நடுவர்களுக்கும் விளக்குறதுக்காக ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்றேன்னு நினைக்கிறேன். மலேசிய இந்தியர்களோட வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா போற்றுதலுக்குரிய இருக்காங்க நடுவர்கள் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்படின்னா வளர்ச்சியும் போற்றுதலும் வேற வேறையா? நிச்சயமா வேற வேற. வளர்ச்சின்றது பரிணாம வளர்ச்சி. அது நீங்க அப்படியே விட்டுட்டாலும் அது அப்படியே தான் வளரும். இன்னைக்கு நான் 150 சென்டிமீட்டர்ல இருக்கேன், நாளைக்கு 151 சென்டிமீட்டர்னா அது ஆட்டோமேட்டிக்கா வளரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அது எந்த அளவுக்கு போற்றக்கூடிய விஷயம் அப்படின்றத கேள்விக்குறியா எழுப்பணும். உதாரணத்துக்கு பந்துலாட்டு பாப்பீங்களா நடுவர்களே? ஏதோ கொஞ்சம் பாப்பீங்க. இன்னைக்கு காற்பந்து துறையில ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்க 2 விளையாட்டு வீரர்கள் லியோனல் மெஸ்ஸி, கிறிஸ்டியானோ ரொனால்டோ எல்லாருக்குமே தெரியும். ஏன் அவங்கள இன்னைக்கும் நம்ம போற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்னா அவங்களோட வளர்ச்சி நிலைத்தன்மை கொண்டது. அதாவது கன்சிஸ்டன்டா அப்படியே வளர்ந்துகிட்டே வந்தாங்க. அவங்க சாதனை புரிஞ்சுக்கிட்டே வந்தாங்க. அவங்களை எதிர்த்து விளையாடுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களை வேரூண்டி நிக்க வச்சுட்டாங்க. அதே மாதிரிதான் நான் சொல்றேன், எப்பொழுது ஒரு வளர்ச்சி நிலைத்தன்மை பெற்று வளர்கின்றதோ அப்போதுதான் அது போற்றுதலுக்குரியாக இருக்கும். இல்ல அப்படின்னா வளர்ச்சி நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்டு கை தட்டிக்கிட்டு Facebookல ஷேர் பண்ணிக்கிட்டே போயிருக்கிற வேலை மட்டும் தான் நடக்குமே தவிர அது போற்றுதலுக்குரிய நடக்காது. இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்களோ? கண்டிப்பா செஞ்சிருக்கேன். எப்படி ஒரு மலேசிய தமிழனா ஒரு மலேசிய இந்தியனா என்னோட சகோதரர்களை என்னோட இனத்தவர்கள் செய்த சாதனை நான் பெருமைப்பட்டுக்காம இருக்க முடியும். ஆனா அது போதுமா அப்படின்னு தான் எல்லாரும் சிந்திக்கணும்ன்றதுக்காக நாங்க மூவரும் இங்க வந்திருக்கோம். அப்படின்னு பாக்குறப்ப ஒரு இனத்துக்கு அடிப்படையான ஒரு கூறு என்பது ஒற்றுமை. இந்த ஒற்றுமை வேணுங்கி நிக்கிறா, வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா கிடையாதுன்னு தான் சொல்லணும். காரணம் அன்றைய தொட்டு, அதாவது நான் எனக்கு இப்போ ஒரு 25 வயது, ஒரு 5 வயதுல இருந்து நான் பார்த்த அந்த ஒற்றுமை அளவு, அதாவது 5 வயதுல இருந்து நான் பார்த்த அந்த ஒற்றுமை அளவு இன்னைக்கும் அதே நிலைமையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அது மறுப்பதற்கு யாரும் இல்லை. அப்படி இல்ல வளர்ந்துருச்சுன்னு சொல்லுங்க. அண்ணன் ஜெகதீஷ் அண்ணனுக்காக பதிலா நான் மொட்டை அடிக்கிறேன் இல்ல அப்படின்னு வளரல அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவரை மொட்டை அடிக்க சொல்லுங்க. தைப்பூசம் நடக்குதோ இல்லையோ உங்களுக்கு மொட்டை கன்ஃபார்ம் அப்படின்றத மறந்துடாதீங்க. இதெல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் பேசக்கூடாதுன்னா உண்மையை சொல்லிடணும். பாவம் பார்த்தா அவர் பேசினாரு, வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு பேச சொன்னா வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இதை எப்படி நம்ம கொண்டு போக சொல்றீங்க? காரணம் உங்ககிட்ட நான் கேட்கிறேன், சரி ஏன் ஒற்றுமை பத்தி அந்த அளவுக்கு பேசுறான் அப்படின்னாக்கா ஒற்றுமை அந்த அளவுக்கு சீர்குலைஞ்சு போயிட்டு தான் இருக்கு. நீங்க 10 பேர் இருக்காங்க நம்ம மலேசிய இந்தியர்கள் வச்சுங்களேன், நம்ம இளைஞ பசங்க இருக்காங்க. அந்த நீதியில நீங்க நடந்து தைரியமா போயிருக்கீங்களா? ஏன் இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? சரி பரவாயில்ல, இதுக்கப்புறம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அதான் யோசிச்சிட்டீங்களே. சரி ஏன்னா அவ்வளவு ஒரு நம்ம இனத்துக்கிட்டே இருக்கின்ற அந்த ஒற்றுமை வலு குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது முதல்ல நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கணும். ஏன்னா இந்த ஒற்றுமை என்பது இனத்துக்கிட்டே அடித்தளமா வேரூன்றி நின்றாதான் அவங்க வளர்ச்சி அடைய முடியும், அந்த வளர்ச்சி போற்றுதலுக்குரியா இருக்க முடியும். சரியா நடுவர்களே? புரிஞ்சுதா ஜெகதீசன் சகோதரர் அவர்களே? சரி, அடுத்த கருத்துக்கு வரும். வளர்ச்சி ஒற்றுமையை தொட்டு இன்னொரு முக்கியமான கருத்து,
இன்னைக்கு வந்து எதுல வந்து நம்ம இனம் வளர்ச்சி அடையுது அப்படின்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க சொன்னது எதுவுமே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறதே சான்றாக காட்டுச்சு. இப்ப நான் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறேன், அதுக்கு முதல்ல உங்களால பதில் சொல்ல முடியுமான்னு பார்ப்போம். மலேசிய இந்தியர்களோட 80% இன்னும் B40 வறுமை கோட்டிலேயே இருக்காங்க. இது உங்களுக்கு தெரியுமா தெரியாது? தெரிஞ்சாயா அவர் அப்படி அடிக்கிட்டு போயிருக்க போறாரு. அப்ப ஒத்துக்கணும். அப்ப பொருளாதாரத்துல வந்து வளர்ச்சி அடையல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அது போற்றுதலுக்குரியது அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறீங்க, எனக்கு புரியல. ஏன்னா ஒரு இனம் வளர்றதுக்கு எந்த அளவுக்கு மொழி முக்கியமோ அதே அளவுக்கு இப்ப பொருளாதார ரீதியில அவங்க வந்து வளர்ச்சி அடைந்து இருக்கணும், அதுல நிலைப்பாடா இருந்திருக்கணும். அவருக்கு கொடுத்த தலைப்பு அதுப்பா, அதனால அவரு அப்படித்தான் உறுதியா கொடுத்ததுக்காக சும்மா பேசக்கூடாது. கொடுத்ததுக்காக பேசக்கூடாது, உண்மையை பேசணும். சரியா, உண்மையை பேசணும். அப்படின்னு பாக்குறப்ப இந்த B40 கீழ இருக்கிறவங்க 80% நிலை வந்து இன்னும் மாறாமலே இருக்கு. எப்பொழுது இது முழுக்க முழுக்க குறைந்தது குறைஞ்சிக்கிட்டு வந்து கீழே ஒரு 10% இல்லைன்னா வந்து ஒரு இன்னும் ஒரு முடிந்த அளவுக்கு வந்து சுழியா சதவீதம் வராங்களோ அப்போ ஒத்துக்கிறோம். போற்றுதலுக்குரியது இருக்கு, அவங்க வாழ்ந்துட்டாங்க அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா பொருளாதாரத்துல வளர்ச்சி பெறல அப்படின்னாக்கா நிச்சயமே முடியாது. அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா பொருளாதாரத்துல என்ன அவங்க செய்யல, என்ன செய்யல சொல்லுங்க தெரியலையே. நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப சீன 10 கடை போட்டு ஃபுட் கோர்ட் நடத்துறா வச்சுங்க, அங்க வந்து ஒரு பிரச்சனையும் நடக்காது. ஆனா பிரச்சனை எப்ப தெரியுமா வரும்? ஏத்தாம நம்மளுக்கு வந்து கடை போட்டுட்டாலே ஒரு பிரச்சனை வந்துடும். என்ன பிரச்சனை வரும்? அந்த வணிகத்துல எப்படி அவங்க மேம்படணும்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்க. ஏத்தாம இருக்கிற அந்த ஆளு வந்து எப்படி கடை சாதி போலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஒன்னாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், என்ன வணிகத்துக்குள்ளேயே நம்ம சுத்தி வந்துகிட்டு இருக்கோம், நமக்குன்னு இருக்கிற ஆக்கிரமிச்சுக்கிட்டு சில வணிகம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த முடி திருத்தல் நிலையம், அப்புறம் பூ கட்டுறது, இந்த பூஜை பொருட்கள் வைக்கிறது, இந்த மாதிரி வணிகத்துக்குள்ளே நம்ம சுத்திட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஒற்றுமை இல்லாத பொருளாதாரத்துல மேம்பட முடியல. அப்படி இருக்கிறப்ப வளர்ச்சியை வந்து போட்டுறதுக்குரிய ஏற்றுக்கொள்ள முடியாது. வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். சில விஷயங்கள் வந்து அவர் சொன்னார் ஒத்துமை இல்லைன்னு. ஒன்றுபட்டால்தான் உண்டு வாழ்வு. அதுக்கு ஏற்ற மாதிரி நிச்சயமாக ஒற்றுமை இருந்தால்தான் ஒரு சமுதாயம் முன்னேற முடியும். அதற்காக வந்து ஒரேடியா வந்து நம்ம சமுதாயத்தை அடிச்சு பேசிட முடியாது. உங்களுக்கு எல்லாம் ஒத்துமை இல்லை அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசவே கூடாது. நிச்சயமாக ஒற்றுமை இருக்கிறது, ஒற்றுமை குறைவாக இருக்கலாம். அதுதான் உண்மையான கருத்தா இருக்கும். Facebook தான் சொல்லுவாங்க, வாட்ஸ்அப் தான் சொல்லுவாங்க, ட்விட்டர் தான் சொல்லுவாங்க. ஆனா மலேசிய இந்தியர்கள் தான் Facebookக்கு முகல்னு பேரு. 6 விழுக்காடு, அந்த 6 விழுக்காடுல 6 கோணமா பிரிச்சு எல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க. வந்துட்டு சொல்லி மாளல வாங்க இங்க அணியில வந்து சேருங்கன்னு சொன்னா, ஐயோ எங்களை விட்டுடுங்க, நான் டீ வாங்கி கொடுக்குறேன், மொட்டை அடிக்கிறேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லஞ்சம் இதெல்லாம் ஜாதி போர் அப்படின்ற இடத்தை விட்டுட்டு எப்ப சாதி போர் இந்த இனம் பாக்குதோ அப்ப இந்த இனம் வளர்ச்சி பெற இனமாக நம்ம கருதி கொள்ளலாம். மலேசிய சமூக நல மறுமலர்ச்சி இயக்கம் அரிமா வழங்கும் பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம். எது வளர்ச்சி இல்ல அப்படிங்கறது வந்து அவங்க பேசிட்டு போனாங்க. ஆனா இந்த வளர்ச்சி வந்து ஒருத்தர் சொன்னாரு வளர்ச்சிங்கிறது போற்றுதலுக்கு உரியது இல்ல அப்படின்னாரு. வளர்ச்சியும் போற்றுதலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறது வந்து அடுத்து வரப்போற பேச்சாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்த்துதான் நம்மளால சொல்ல முடியும். இனி தொடர்ந்து வந்து மலேசிய இந்தியர்களின் வளர்ச்சி போற்றுதற்கு உரியதுதான் அப்படிங்கறத பற்றி சொல்றதுக்காக தினகரன் சங்கரன். வணக்கம், நான் தினகரன் சங்கரன். உள்ளம் அறிந்து ஊரை காதில் போய் அதன் பின் அந்த உள்ளமே உங்களை சுடும் என்பதனை உள்ளத்தில் வையுங்கள் என்ற எதிர்த்தரப்பினரே. ஐயோ, சொற்போர் பேசி இவங்க பேசின பேச்சுல எனக்கு பட்டிமன்றமே மறந்துருச்சுங்க. என்ன பிரச்சனைன்னா, அவர் சொன்னார் மொட்டை அடிக்கணும். மொட்டை அடிக்கிறது கூட அவர் இந்தியர்கிட்ட தான் வந்து நிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இருக்கோம் அந்த துறையில. இப்ப என்னன்னா, அவர் சொன்னார் பாத்தீங்களா, இந்த நம்ம கூட தான் அவங்களும் வந்தாங்க, நம்ம கூட தான் இவங்களும் வந்தாங்க, ஆனா அவங்களாம் அந்த அளவுக்கு போயிட்டாங்க, அவங்களாம் இந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு. எனக்கு முதல்ல ஒண்ணு மட்டும் புரியல, எதுக்காக இந்த ஒப்பீடு? ஏன் இந்த ஒப்பீடு? அதான் நானும் கேட்டேன். அவருக்கு பதில் சொல்ல முடியாது, ஏன்னா அவர்கிட்ட இல்ல. இருந்தாலும் சொல்றதுக்கு சரிங்க. முதல் விஷயம் என்னன்னா, 6% தான் இந்த மலேசியால இந்தியர்கள். இந்த 6% இருக்கிற நாம நம்முடைய சமூகம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்குறப்ப என்னுடைய முதல் கருத்து என்னன்னா, அரசமைப்பு முறை. ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமானதே அந்த அரசாங்கம் தான். அந்த அரசாங்கத்துல 6% இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் குடியுரிமை பெற்றவர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க நம்ம கொஞ்சம் பாத்துருமா? சரி பாருங்க, பாப்போம் பாருங்க. ஒரு மாவட்டத்துல நகராண்மை கழகம் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். மஜ்லிஸ் டேரா, மஜ்லிஸ் பிரபண்டாரான்னு இருக்கும். அந்த மஜ்லிஸ் டேரா, மஜ்லிஸ் பிரபண்டாராண்ட கண்டிப்பா இந்திய சமூகத்துக்குன்னு அலி மஜ்லிஸ்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த இடத்துல எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எத்தனை மக்கள் தொகை இருந்தாலும் சரி, அது கணக்கெடுக்க
கண்டிப்பா இருப்பாரு. அதே மாதிரி தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கீல பஜராஸ் இந்தியன் சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. அடுத்து நம்ம மாநில அரசு, ஒவ்வொரு மாநில அரசுலயும் கண்டிப்பா இதை நீங்க ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும். ஒவ்வொரு மாநில அரசுலயும் குறைந்தபட்சம் 6 பிரதிநிதி இருப்பாங்க. புகாவான்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, 6 பிரதிநிதி இருப்பாங்க. அதிகபட்சமா 20 பேர் வரைக்கும் இருப்பாங்க. அடுத்தது ஒட்டுமொத்தமா மலேசியா அரசாங்கத்துல இந்தியர்களுக்குன்னே ஒரு துறை இருக்கு. அந்த துறை கீழே மலேசிய இந்தியர்களுடைய வளர்ச்சிக்கு அங்க தனி ஒரு அமைப்பே இயங்கிட்டு இருக்கு. அது வந்து மக்கள் தொகை பிரதிநிதித்துவ அடிப்படையில தான் போயிட்டு இருக்கு. ஆமாங்க, ஏன் தெரியுங்களா? ஏன்னா இங்க வளர்ச்சி அடைஞ்சாதான் அவங்க நம்ம கண்ணுக்கே தெரியுவாங்க. வளர்ச்சியே இல்லைன்னு பாத்தீங்களா? அதான் நான் இங்க சொல்றேன். இந்த 6% நம்ம வளர்ச்சி அடைஞ்சதுனாலதான் இந்த அளவுக்கு ஒரு மலேசிய நாட்டினுடைய அரசமைப்புல நமக்கு இந்த அளவுக்கு பிரதிநிதிகள் இருக்காங்கன்னு நான் சொல்றேன். அதாவது அவர் சொன்னதுக்கு நீங்க சொல்றீங்க. ஆமாங்க, அவர் சொன்னதுக்குன்னு சொல்லலாம். அதுதான் நிதர்சனம். இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னாலே நம்மளுடைய அரசியல் அமைப்புலையும் சரி, அரசாங்க முறையிலையும் சரி, இத்தனை பிரதிநிதிகள் இருக்காங்கன்னு நீங்க இன்னைக்கு இணையத்திலேயே எடுக்கலாங்க. இன்னைக்கு இணைய மரியாதை இந்தியர்களே கிடையாது மலேசியால, எல்லாருக்கும் இருக்கு. இது எதுகை மோனிக்காக சொல்ல கிடையாது நான். அடுத்து சமூக வலைத்தளங்கள்ல இந்தியர்களுடைய பங்களிப்பு. மலேசியால சமூக வலைத்தளத்துக்கு நீங்க ஒரு சரிங்க இந்தியாவை எடுத்துக்கீங்க, மத்த இடத்துல எங்க இந்தியர்கள் இருக்காங்க, இந்தியாவை எடுத்துக்கங்க, இலங்கையை எடுத்துக்கங்க, அமெரிக்காவை எடுத்துக்கங்க. ஃபேஸ்புக் தான் சொல்லுவாங்க, வாட்ஸ்அப் தான் சொல்லுவாங்க, ட்விட்டர் தான் சொல்லுவாங்க. ஆனா மலேசிய இந்தியர்கள் தான் ஃபேஸ்புக்கு முகழ்னு தெரிவிச்சாங்க, ட்விட்டருக்கு கீச்சகம்னு தெரிவிச்சாங்க. அடுத்தது இன்ஸ்டாகிராமுக்கு படவரின்னு தெரிவிச்சாங்க. இது என்னன்னாக்கா தொழில்நுட்ப வளர்ச்சியில ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ப தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதிய சாதனங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கப்படும். பேர் வச்சுட்டா வளர்ச்சின்னு அர்த்தமாயிருக்கு. இங்கதாங்க நம்ம சொல்றோம், தமிழ் மொழி இலக்கணம் தெரியாம ஒரு புதுமைக்கு நம்மளால பேரு வைக்கவே முடியாது. மொழி இலக்கணம் அப்படிங்கிறது தொல்காப்பியத்துல வரும்போது 2000 ஆண்டுக்கு பின்னாடி வருது. ஆனா நீங்க பழசையே தானே பேசிட்டு இருக்கீங்க. அதுதாங்க, அந்த பழமை தெரியாம நம்ம வளர்ச்சி அப்படி நம்ம போகும்போது நாம பின்தங்கிடுவோம். எனக்கு பழமையும் தெரியணும், அதே சமயத்துல நான் தற்கால சூழலுக்கு ஏற்ற மாதிரியே வாழணும். இந்த சூழலுக்கு ஏற்ப நானே புதிய கலை சொற்கள்லாம் கண்டுபிடிக்கலாம். இந்த MCO அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் நடமாட்ட கட்டுப்பாடு மலேசியால மொத்தமா 132 தமிழ் கலை சொற்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இதை மறுத்து பேச முடியுமா? எனக்கு என்னன்னாக்கா இவங்களுக்கு எதுவுமே தெரியாது, இவங்க வளரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அண்டை நாடுகளோட ஒப்பிட்டு பாருங்க, மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த 6% மக்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இதர நாடுகளுடைய ஒப்பிடும் போதுதான் நம்மளுடைய வளர்ச்சியே இங்க தெரியுது. நாம குட்டுச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுவோமா, அவர் மொட்டை அடிக்கணும்னு சொல்லுவாரா, நாங்களும் மொட்டை அடிக்கணுமா? உங்களை சொல்லல சொன்னாரு எதுவும் அதெல்லாம் அந்த கருத்து உங்களை தாண்டி தானே வந்துச்சு. அவர் உங்களுக்கு சொல்லியிருக்காரு, என்ன சொல்லல. அடுத்து அவர் சொன்னாரு பாத்தீங்களா, ஆனா உனானாக்கா நாம வெளிநாட்டுக்கு போயிடலாம், மலேசியால இருந்து இங்க அங்க போறோம் இங்க போறோம். ஆனா மலேசிய இந்தியர்களுடைய வளர்ச்சி அப்படிதான் இருக்கு. அது என்ன சொல்றது, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வளர்ச்சி காணுமா? ஆட்டோமேட்டிக்கா வளர்ச்சி காணுறதுக்கு இதெல்லாம் டெர்மினேட்டரா? சரிங்களா? முதல் ஒண்ணுதாங்க, வளர்ச்சி அப்படிங்கிறது செயல் மூலியமாக கிடைக்கப்பெறும் ஒண்ணு. இங்க செயல்படவே இல்லைன்னு அவங்க சொல்றாங்க, செயல் மூலியமா தான் வளர்ச்சியே வரும். அததான் இங்க நான் சொல்ல விரும்புறேன். கடைசியா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, இன்னைக்கு நாம இந்த இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மை இந்த சமூகம் போற்றியது, நாம் இந்த சமூகத்தை போற்றுகிறோம். அதுதான் முதல் காரணம். சரிங்களா? இவ்வளவு பேசணும், இந்த அளவுக்கு பேசணும், அடுத்த ஒருத்தவங்க வராங்க பாருங்க, அவங்க பேசுவாங்க பாருங்க, எல்லா கருத்தையும் ஒட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய நீதிய கீரர் முறையில வழங்குங்க. நான் நம்புறேன். வாய்ப்புக்கு மிகவும் நன்றி கூறி இன்றைய இந்த தலைப்பு ஒட்டி பேசிட்டு இருக்கிற நாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறத இங்க ஆணித்தரமா மட்டும் இல்லைங்க, நீங்க பலகையில வைங்க, ஆணிய வைங்க, எதாவது நெகிழியில வைங்க, எங்க வேணா வைங்க, அடிச்சுட்டு போறோம். நன்றி. சரி, ஏதோ ஆணித்தரமா ஏதோ பேசிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்து வருவது அந்த ஆணிய எடுக்கிறாரா இல்ல அவர் சேர்த்து அடிச்சுட்டு போறாராங்கிறத பார்ப்போம். மலேசிய இந்தியர்களின் வளர்ச்சி போற்றுதற்கு உரியது இல்லை அப்படிங்கிறத மீண்டும் ஆணித்தரமாகவா இல்லை தொலைன்னா எப்படி பேச போறாருன்னு தெரியல. பார்ப்போம். நரேஷ் ஆரம்பம்.
சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இன்று கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு. ஆனா எதிர்த்தரப்பு தம்பி வளர்ச்சி வளர்ச்சின்னு புரட்சியா பேசிட்டு இருந்தாரு. என் கருத்துக்கு போக சொல்லி ஒரு பாட்டு ஒண்ணு பாடிக்கிறேன் தம்பி. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. தம்பி கோச்சுக்காத, அண்ணன் கூட சொல்லல, நடுவர் கூட சொல்லல. நான் கருத்துக்கு வரேன். அதாவது பாத்தீங்கன்னா நான் என்னடா பாட்டே வரலன்னு நினைச்சேன். வரும், நிறைய பாட்டு வரும், புது பாட்டு கூட வரும் பாருங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா தம்பி சொன்னாரு வந்துட்டு 6 விழுக்காடு பிரதிநிதிகள் இருக்காருங்களாம். சின்ன பிள்ளை போல இருக்கு தம்பி, இருக்கிறதே 6 விழுக்காடு. அந்த 6 விழுக்காடுல 6 கோணமா பிரிச்சு எல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க வந்துட்டு. இன்னும் டீடைலா நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க, வேற பிரச்சனைகள் வந்துடும். இப்ப நல்லா விசாரிச்சு பாருங்க வந்துட்டு. இது ஒற்றுமை குறிக்கவே இல்லை. சோ பிரச்சனைக்கு பயந்து தான் வேற பேசல. ஆமா, ஆனா நான் வளர்ச்சி பத்தி பேச இங்க வந்திருக்கேன். ஏன்னா அந்த பிரச்சனை வேற பாருங்க. அதாவது ஒரு வளர்ச்சி என்பது பாத்தீங்கன்னா அது பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படிதான் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தம்பி சொன்னார் வந்து சமூக வலைத்தளங்கள் வளர்ச்சி சூப்பரா ஆகவான இருக்குன்னு. தம்பி உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காயா? அது இப்படி நல்லா கை வச்சு சொல்லு, அது பாசிட்டிவாவா இருக்கு? அண்ணன் சொல்ற கேளு, அண்ணன் அனுபவசாலி. அதாவது ரொம்ப வயசோ இல்ல, சின்ன வயசுதான், அறிவியல் கொஞ்சம் அனுபவப்பட்டுட்டேன். உங்களுக்கு தெரியாத நடுவரே, நீங்கள் அறியாத ஒன்றும் இல்லை வச்சுக்கோங்களேன். அதாவது பாத்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு டெக்னாலஜிக்கும் சமூக வலைத்தளங்களுக்கும் எதிரி இல்லை. நல்ல விஷயம் தான், காலப்போக்கில் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருச்சு, சமூக வலைத்தளம் வந்துருச்சு, நல்லதுதான். ஆனா அந்த வளர்ச்சி சிறப்பாக போற்றத்தக்க வகையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க. ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். Facebook எடுத்துக்கோங்க, இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கோங்க. மொழிபெயர்த்துட்டாங்க, தமிழ்ல பேர் வச்சுட்டாங்க, தம்பி அப்படியே பட்டியல போட்டது. தம்பி இது தமிழ் வளர்ந்துருச்சான்னு பேச்சு கிடையாது, இந்தியர்கள் வாழ்க்கை முறை வளர்ந்துருச்சான்ற ஒரு தலைப்பு. தமிழ் நீங்க சொல்ல வேண்டாம், அது காலகாலமா வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு அதனாலதான் வந்து அது வந்து அந்த காலத்து இந்த காலத்துல இருக்கும் அப்படியே இளந்தமிழாவே இருந்துகிட்டு இருக்கு. அது வேற ஒரு டாபிக். அதாவது நீங்க பாத்துட்டீங்கன்னா இந்த சமூக வலைத்தளம் எது வந்து ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கு நான் சொல்றேன். அண்ணன் அனுபவப்பட்டிருக்கேன். ஆமாவா? ரீசன்லி நீங்க அண்ணன் Facebook தட்டி பாத்தீங்கன்னா அண்ணன் பட்டமான குமரல் வந்து குமிரி வச்சிருக்காங்க வந்து. என்னன்னு பாத்தீங்கன்னா நானும் Facebookல பாக்குறேங்க, ஒரு நல்ல ஒரு அக்கா நல்ல மகாலட்சுமி பேர் பட்டு புடவை கட்டிட்டு வந்துட்டு தமிழே முழுங்கு சங்கே முழுங்குன்றது அந்த அக்கா சங்கு தான் வந்துட்டு யாருமே பாக்குறது இல்ல. ஆனா அதே இன்னொரு அக்கா பேர் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தளவரி கோலமா போட்டு தையத்தக்க தஞ்சுரமா வந்து குச்சிந்து ஆடுது வந்துட்டு அதோட லைக் சப்ஸ்கிரைப் அள்ளுது. ஆமா, லட்சக்கணக்கில போகுது. நீங்களும் லைக் இருக்கீங்க போல இருக்கு. பார்க்காம இருக்கோமா? அதாவது பாத்தீங்கன்னா இதுவா வளர்ச்சி? வளர்ச்சியில 2 விதம் இருக்கு தம்பி. மேல வளர்ந்தா கீழே வளர்ந்தான்னு பார்க்கணும். அதுல போற்றத்தக்க வகையில இருக்கான். வேற இன்ஸ்டாகிராம் பத்தி சொன்னாரு. இன்ஸ்டாகிராம்ல எது தம்பி வளர்ந்துட்டு இருக்கு? திருக்குறளோ தமிழோ நல்ல சொசைட்டி சொல்ற மெசேஜ் வளர்ந்துட்டு இருக்கு. அரைக்கு ஒரு ஆடை போட்டுட்டு கிளுகிளுப்பா ஆடுனா அது வளர்ச்சியா இருக்கு. அண்ணன் ஏன் தெரியுமா சொல்றேன், அனுபவத்துல சொல்ற ஒரு கதை சொல்ற கேளுங்க. நானும் தமிழ் படிச்சிருக்கிறேன், சமுதாய அக்கறை 4 பேர் நல்லது சொல்லுவேன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படி எல்லாம் பண்ணாதீங்க ஒழுக்கமா இருக்கு சீரு சிறப்பாருன்னு சொல்லிட்டு யாருமே பாக்கல. நல்ல விஷயத்த சொன்னா யார் பாக்கல? எனக்கு ஒரு மன உளைச்சல், என்ன இது நல்லது சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி நம்மளுக்கு எதுக்கு ரொம்ப இருந்துட்டேன். திடீர்னு என் நண்பர் வந்து சொன்னாங்க யூடியூப்ல ஒரு சேனல் செய்யலாம்னு சொன்னாங்க. நம்மளும் போய் ஜாயின் பண்ணி சிறப்பா போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து காரணத்தோட செய்யற நடுவர் அவர்களே, ஒரு வாட்டர் ஃபால்ல குளிக்கிற மாதிரி ஒரு சீன். நம்ம ஒரு 6 பேக் கூட இல்ல வந்துட்டு. ஆமா தெரியுது, ஒரே பேக் தான் இருக்கு. ஓகே, உங்களுடைய காம்ப்ளிமெண்ட்க்கு நன்றி. அதோட ஸ்டாப் பண்ணிருங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆடை இல்லாம நான் போட்ட ஒரு போஸ்டுக்கு வந்து ஒரு ஆடை இல்லாமலா? ஆடை மேல ஆடை இல்லாம அப்படி சொல்லுங்க. முழு ஆடை இல்லாமல் அல்ல, ஆடை இல்லாமல் போட்ட ஒரு படத்துக்கு வந்த ஒரு விளம்பரமோ ஒரு பாராட்டுகளும் அதுக்கு முன்னாடி நான் பேசின கருத்துக்கும் ஒரு நல்ல விஷயங்களும் வரவே இல்லையே. எவ்வளவு வந்துச்சுன்னு சொல்லுங்க. முதல்ல எவ்வளவு வந்துச்சு, அப்புறம் எவ்வளவு வந்துச்சு? சொன்னா வெக்கக்கேடா இருக்குமேன்னு சொல்லல, சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், குடும்பத்தோட நண்பர்களோட ஒரு வெக்கேஷன் போயிருக்கோம், ஒற்றுமையாக இருங்கள், அன்பான நண்பர்கள் வந்து சேர்த்துக்கோங்கன்னு போட்டிருந்தேன். 50,000 கூட தாண்டல. Facebook நண்பர்களோட இது பாத்தீங்கன்னா 6,000 4,000 இருக்கு. ஆனா லைக்ஸ் 50 தான் வந்துச்சு. ஆனா இந்த ஒரு படம் போட்டுன்னு சொன்ன தெரியுங்களா, அது மேலாடை இல்லாமல் அவ்வளவு ஒண்ணு கவர்ச்சியா ஒண்ணும் இல்லைங்க. பையன் வாட்டர் ஃபால்ல குளிக்க போயிட்டு இருக்கான். குளிக்க போறப்ப அந்த படத்துக்கு வந்த லைக்ஸ் பாத்தீங்கன்னா 500க்கு மேல தாண்டிடுச்சு. ஆக நம்முடைய சமுதாயத்துல வளர்ச்சி பாத்தீங்கன்னா தவறான நெகட்டிவிட்டி முரணான கருத்துக்கள் தான் வளர்ச்சி கொடுத்துட்டு இருக்கு சமூக வலைத்தளம் மூலமாக. ஆக இது எப்படி சொல்றீங்க மலேசிய இந்தியர்கள் வளர்ச்சி வந்து போற்றத்தக்க உரிமைக்குன்னு? ஏதாச்சும் ஒரு தப்பான விஷயம் அது என்டர்டெயின்மெண்ட்காக இருந்தாலும் தப்பா இருந்தா தான் பாப்புலர் ஆகுது. எவ்வளவு பேர் பாத்துக்கோங்க, தப்பா பேசணும் தப்பா ஆடுனா தான் ஃபேமஸ் ஆகுறாங்களே தவிர நல்ல விஷயம் எத்தனை பேர் போட்டுறாங்க வந்துட்டு. இப்ப இந்த டிபேட் இவ்வளவு சிறப்பா நம்ம பேசிட்டு இருக்கோம், தமிழ்ல பேச நல்ல கருத்தை பேசுறோம், இது எந்த அளவுக்கு வைரல் ஆகுதுன்னு பார்க்கலாம். வைரல் ஆச்சுன்னா தம்பி அண்ணன் உனக்கு வந்து வா ஒரு நாள் டீ வாங்கி கொடுக்குறேன் வந்துட்டு. ஓகேங்களா? டீ மட்டும் தானா?
இல்ல அவசரப்பட்டு வார்த்தை விட்டு கூடாது இல்ல, நம்ப முடியாது இந்த காலத்துல யாரும். இரண்டாவது கருத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமுதாயம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்செக்யூரிட்டியா இருக்கு. அதை தமிழ் வந்து பாதுகாப்பு இன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல வந்து ஒரு வளர்ச்சி காட்டுறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, திறமையை காட்டுவாங்க, நல்லொழுக்கத்தை காட்டுவாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. யூ திங்க் ஐ அம் சீப், யூ திங்க் மை பேன் இஸ் சீப் இப்படின்னு சொல்லிவிட்டு 4 பேனை 40,000 சொல்லணும். என்கிட்ட 10 காடி இருக்கு, 7 வீடு இருக்கு, 4 கப்ப ஓடுதுன்னு பொய்யா புரளி விட்டாதான் ஃபேமஸ் ஆகுறாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? வந்துட்டு இந்த காலத்துல ஒரு ஆளை மதிக்கிறதுக்கு வந்து குணம் தேவையில்ல, பணம் தேவையில்ல, பொய்யான புகழ் தான் தேவைப்படுது. அதாவது எதிர்மறையா போனா நல்ல, எதிர்மறையா போனா ஃபேமஸ். ஆமா, அப்ப அவங்க சொல்றது வளர்ச்சி தான். எதிர்மறை வளர்ச்சி சமுதாயத்துக்கு சரியா? அதுதான் என்னோட கேள்வி. அது எப்படி போற்றத்தக்கதுன்னு வாய் கூசாம சொல்றீங்க? எனக்கு தெரியல. ஆக என்னோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றைய காலகட்டம் இந்தியர்கள் மத்திய வளர்ச்சி போற்றத்தக்க வகையில் இல்லைங்க, வீழ்ச்சி தான் இருக்கு என்று கூறி என்ன செய்யுது? எனக்கும் உங்களுக்கும் மக்களுக்கும் 1000 இணக்கம், இந்த நேரத்துக்கும் எனக்கும் 1000 பிணக்கம். அதனால் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடேங்க அப்பா, எல்லாமோ புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி தான் இருக்கு. 2 பக்கமும் அப்படிதான் பேசினாங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை வந்து ரொம்ப ஆழமாவே வச்சாங்க. இனி அடுத்து வர போறவங்க தங்களுடைய கருத்துக்கள்ல எப்படி இருக்க போறாங்கன்னு பார்ப்போம். இப்போதைக்கு ஆண் சிங்கங்கள் எல்லாம் தங்களுடைய கருத்துக்களை மிகவும் ஆழமாக வைத்தார்கள். வரும் பெண் சிங்கங்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பார்ப்போம். பொங்கல் திருநாள் என்று ஒரு சிறப்பான பட்டிமன்றத்தில் நாம் எல்லோரும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். மலேசிய சமூக நல மறுமலர்ச்சி இயக்கத்தின் சார்பில் நடத்தப்படும் இந்த பொங்கல் சிறப்பு பட்டிமன்றத்தில் ஆண் சிங்கங்கள் எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப வலுவா அவரவர் கருத்துக்களை மிகவும் வலுவாக வைத்தார்கள். இப்போது வந்து நம்மிடையே 2 பெண் சிங்கங்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்கள் என்னவென்று பார்ப்போம். மலேசிய இந்தியர்களின் வளர்ச்சி போற்றுதற்கு உரியது அப்படிங்கறத வந்து ரொம்ப உறுதியா, அதாவது திறமா சொல்ல வர்றாங்க சந்தனா சுப்பிரமணியம் அவர். மலேசிய சமூக நல மறுமலர்ச்சி இயக்கம் அரிமாவின் ஏற்பாட்டில் இன்று நடைபெறும் இந்த பட்டிமன்றத்தில் கலந்து கொள்வதற்கு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நல்லா தான் பேசினாரு, என்ன சொன்னாரு அப்படின்றத கொஞ்சம் உற்று நோக்கி பார்ப்போமே. சொல்லுவாங்க, ஆமா சொல்லித்தானே ஆகணும். மலேசிய இந்தியர்கள்னா அவரையும் தானே நாங்க சேர்த்துக்கணும் எங்க அணியில. அது எப்படி அவரு மட்டும் சரியில்லைன்னு நாங்க சொல்றது? உங்க அணியில சேர்த்துட்டீங்களா? ஆமா, மலேசிய இந்தியர்கள் வளர்ச்சி இந்த அளவுல இப்படி பேசுறாருன்னா அவரோட வளர்ச்சி போற்றுதற்குரியதாக தானே இருக்குது. அதைத்தானே நம்ம முத பார்க்கணும். அவர் மட்டும் என்ன இதுல என்ன விதி வழக்கவாயிர போறாரு? பாருங்க பாருங்க. இன்றைய தலைப்பை ஒரு கண்ணோட்டம் விடுவோம். மலேசிய இந்தியர்களின் வளர்ச்சி போற்றுதற்குரியது என்பதுல நீங்க என்னதான் பேசினாலும் நாங்க பின்னடைவதாக இல்லை. ஒரு பாட்டு இருக்கு, கேட்டிருக்கீங்களா? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா. அந்த கருடன் வந்து பதில் சொல்லுவாரு பாருங்க. ஒரு கட்டம் அவங்க இடத்துல நின்று பார்த்தா தான் தெரியும் அந்த நிலையம். அப்படி இருக்கு இந்த கூத்து இன்னைக்கு. இதுல யாரு பாம்பு யாரு கருடன்? இங்கதான் நீங்க பாக்கணும். இதத்தான் நடுவரே எங்களை நாங்க சொல்றதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டீங்கன்னா கேக்குறோம். அதேதான். வாங்க வாங்க சொல்றேன். முதல்ல பார்த்தோம்னா பல விஷயங்கள் சொன்னாங்க. அன்றளவுல நம்ம எங்கெங்க இருந்தோம்? தோட்டப்புறங்கள்ல இருந்தோம். சொல்றாங்க இந்தியர்களுடைய இந்த வளர்ச்சி வந்து போற்றுதற்குரியது இல்லையே, அங்கங்கே நடப்பதை வைத்து நீங்களா ஒரு சரித்திரம் வரலாறு எல்லாத்தையும் படைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. ஆனா இன்றைய அளவுல நம்ம பார்த்தோம்னால் என்ன நடந்துகிட்டு இருக்கு? அன்று தோட்டப்புறத்துல இருந்தவங்க இன்று நகர்ப்புறத்துக்கு புலம்பெயர்ந்து விட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கிறது. இப்பொழுது பாத்தீங்கன்னா தோட்டப்புறத்துல இருக்கிற பாட்டி என்ன, வயல்வரப்புல இருக்கிற பாட்டி கூட, தோட்டப்புறத்துல செம்பன மரம் வந்து வெட்டி கொண்டு இருக்கிறவங்க கூட திறன் பேசி இல்லாம இல்லைங்க. இது வந்து ஒரு வளர்ச்சியை காட்டவில்லையா? அவங்களுடைய இந்த தொடர்பு துறையும் வாழ்க்கை தரத்தையும் எது உயர்த்தி இருக்கிறது? அத சிந்திங்க. சும்மா இதை செஞ்சட்டோம் அதை செஞ்சா மட்டும் பத்தாது. வளர்ச்சினா என்னங்க? 1 விழுக்காடு வளர்ச்சியா இருக்கும். அந்த 1 விழுக்காட்டுக்கு போக வேண்டாம். சுழியம் தசமம் சுழியம் 1 வளர்ச்சி, அதாவது வளர்ச்சி கண்டிருந்தாலும் அந்த விழுக்காட்டுல அதுதாங்க வளர்ச்சி. நேற்று எப்படி இருக்கிறோம், நேற்றை விட இன்று நம் நாள் எப்படி சிறந்திருக்கிறது அப்படின்றதுதான் வளர்ச்சி. உதாரணத்துக்கு ஊடகத்துறைய ஒரு கண்ணோட ஒரு அலசல் விடுவோமா? ஊடகத்துறைய பாருங்க நடுவர, இன்று சுகு பவித்ரான்ற இந்த தமிழ் இந்தியர்கள் எந்த மூல முடுக்குல இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது.
இந்தியன் இந்தியர்கள் எல்லாருடைய கண்களையும் திறந்து இருக்குதுங்க. அது உங்களுக்கு தெரியலையா ஒரு வளர்ச்சியா? சொல்லாதீங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு பருக்க போதுங்க அந்த சோறு வந்து வெந்து விட்டதா பாக்குறதுக்கு. என்ன அந்த சோறை வந்து ஒரு கரண்டியில எடுத்து அப்படியே பிசைந்து பார்த்தா நம்ம சொல்றோம் சோறு வெந்து விட்டதா என்று. இது உங்களுக்கு தெரியலையா ஒரு நல்ல எடுத்துக்காட்டா? சுகு பவித்ராவை ஒரு ஓரத்துல விடுவோம். எங்க இருக்காங்கன்னே தெரியாம ஒரு நிபுணர் அவங்கள கண்டுபிடித்து அவங்களுடைய அந்த சமையல் துறையில அவங்க எப்படிங்க மேம்படுத்திக்கிட்டாங்க. அப்ப இது இன்றளவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை வந்து அவங்க வந்து தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்றதை தான் பார்க்கணும். கண்டதே காட்சி கொண்டதே காலம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒன்னும் அரைச்ச மாவையே அரைக்கலைங்க. இன்றைக்கு எப்படி இருக்கும்? நம்ம சொல்றோம்ல புலம்பெயர்ந்தவர்கள் நம்ம வந்து இளம் தமிழர்களாக இருக்கிறோம் என்று கூறினார் அன்பர். சிறப்பு, ரொம்ப நன்றி. ஆமா, தமிழ் பள்ளியோட வளர்ச்சியை பாருங்க. அன்னைக்கு 524 பள்ளிகள் இருந்தது. ஆனால் இன்று அளவில் 530 பள்ளிகளாக உயர்ந்திருக்கிறது. பள்ளிகள் மூடுகின்றன அவங்க சொல்லுவாங்க. அத மட்டும் நம்பிராதீங்க. பள்ளிகள் மூடப்பட்டால் தோட்டப்புறத்தில் உள்ள பள்ளிகள் மூடப்பட்டிருக்கலாம். ஆனால் நகர்ப்புறத்தில் அப்பள்ளிகள் புது ஒரு பரிமாண வளர்ச்சியில் கட்டப்பட்டு தமிழ் பள்ளி மாணவர்கள் வந்து இன்னும் சிறப்பா செய்துகிட்டு இருக்காங்க. அறிவியல் துறை மனித ஆற்றலுடைய மேம்பாடு எந்த அளவுக்கு இருக்கு? கல்வி தொடங்கி மனித சக்தி, இயந்திரம், விநியோகம், வணிகம் என்று நம்ம பெயர் போட்டுக்கிட்டே இருக்கோங்க. இது மட்டுமா? எனக்கு என்ன நிகழ்ச்சியாக இருக்கிறது என்றால் கலைச்சிட்டோன்னு இல்ல, சொல்லி சொல்லி மாளல. வாங்க எங்க அணியில வந்து சேருங்கன்னு சொன்னா ஐயோ எங்களை விட்டுடுங்க, நான் டீ வாங்கி கொடுக்குறேன், மொட்டை அடிக்கிறேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்குங்களேன், நம்ம மலேசிய சமூக நல மறுமலர்ச்சிக்கு அரிமாவை எடுத்துக்குங்க. இன்று அவங்க ஏங்க இந்த ஒரு இயக்கத்தை உருவாக்கணும்? நம்ம மலேசிய தமிழர்களின் இந்தியர்களின் அந்த இந்தியர்களுடைய வளர்ச்சி போற்றுதற்குரியதாக இருக்கிறது. மேல்மேலும் அவற்றை வந்து இன்னும் வந்து சிறப்பான ஒரு இதுல கொண்டு செல்லணும்ன்றதுக்காக தானே. அதற்கு முதல்ல அதனுடைய அந்த அமைப்புக்கு என்ன சொல்லுவாங்க, தூண்டுகோலாக இருந்த ஓம் சையாவிற்கு எங்களுடைய நன்றி. ஆகவே மலேசிய இந்தியர்களின் வளர்ச்சிக்கு போற்றுதற்குரியதாகத்தான் இருக்கிறது என்பதனை இங்கு வெகு உறுதியாகவும் ஆணித்தரமாகவும் கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் சந்தனா சுப்பிரமணியம். சந்தனா சுப்பிரமணியம் தன்னுடைய கருத்துக்களை மிகவும் உறுதியாக வைத்திருந்தார். ஆனா அந்த கருத்துக்கள்லாம் எந்த அளவுக்கு ஏற்புடையதா இருக்கும் அப்படிங்கிறத வந்து பிச்சு பிராண்டி ஆராயறதுக்காக நம்முடைய மற்றொருவர் இருக்கிறார். பார்ப்போம். மலேசிய இந்தியர்கள் வளர்ச்சி போற்றுவதற்கு உரியது இல்லை அப்படிங்கிறத ரொம்ப உறுதியா சொல்ல வர்றாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எவ்வளவு உறுதியா அவங்க சொல்றாங்கன்னு. பாருக்குட்டி ராமன். செந்தமிழே அமுதே நருந்தேனி, செயலினை மூச்சினை உனக்களித்தேனி, நைந்தாயும் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கினில் எனக்கும் தானே. அனைவருக்கும் வணக்கம். ஒரு அழகான தலைப்பு அப்படின்னே சொல்லலாம். நடுவர் அவர்களே, அடுத்தவங்க வீட்டு மாவுல தோசை சுடுறதையே வழக்கமா வச்சிருக்காங்க சில பேரு. யாருங்க சொல்லுங்க? சில பேரு சொல்லிட்டு நடுவர் அவர்களே, நீங்க சாதுரியத்துல கண்டுபிடிச்சுக்கோங்களேன். அதுக்கு நாங்க கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிக்கணும். அதாவது சிந்தனை தோன்றி அறிவு வளர்ந்தது இன்றல்ல நேற்றல்ல. அது அறியாமல் ஏனோ இங்க இருப்பவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. அந்த பக்கத்துல இருக்காங்கன்னு சொல்றீங்க. அதனால என்ன சொல்றேன்னா, 4வது ஆளா நீங்க போய் சேர்ந்துக்காதீங்கன்னு சொல்றேன் நடுவர்களே. அவ்வளவுதான். அதாவது தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்றது எப்படின்னா, அடுத்தவங்க வீட்டு மாவுல தோசை எடுத்து சுட்டுட்டு அது என்னோட தோசை அப்படின்னு கொண்டாடுற மாதிரி இருக்குது. எப்படி வந்து ஒரு தனி மனிதனோட முன்னேற்றம் வந்து சமூகத்தின் முன்னேற்றமா கருதப்படுது அப்படின்றது முதல்ல ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஆனந்த கிருஷ்ணன் இருக்காரு தான், இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனா அவர்னால நீங்க சாப்பிடுறீங்களா? நீங்க சாப்பிட்டா நீங்க உழைச்சாகணும். அப்படி இருக்கும்போது ஒரு சமூகத்தின் இனத்தின் வளர்ச்சி அப்படின்னு சொல்றது ஒட்டுமொத்த வளர்ச்சியா இருக்கணும். எங்களோட அணியில் வந்து அழகா சொன்னாங்க, தொன்மை முக்கியம் இல்ல, தொடர்ச்சி இருக்கணும். தொன்மை சேர்ந்த தொடர்ச்சி இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? நிலைத்தன்மையோட இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ச்சி இல்லைன்னு சொல்றீங்க நீங்க? தொடர்ச்சி இருக்கு, ஆனா நிலைத்தன்மையா இருக்கா, அதுதான் முக்கியம்.
நான் ஒரு 4 படிநிலையை வந்து இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வளர்ச்சி அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அத உங்க கருத்துப்படி. என் கருத்துப்படி தான், கண்டிப்பா என் கருத்துப்படி தான். முதல்ல வந்து நம்ம இனத்தோட விழுமியங்கள் என்னன்னு நமக்கு தெரியணும். 1000 கலைகள் 64 அப்படின்னு சொல்றோம். எத்தனை கலைகள் நமக்கு தெரியுது? டிக்டாக் பத்தி சொல்லல. டிக்டாக் கலைகள் எப்ப வந்துச்சு எனக்கே தெரியாது நடுவர்களே, அவங்க சொல்லிதான் தெரியும். அது ஒரு கலை போல. இது வந்து முக்கியமான கலையா ஆயிடுச்சுல்ல? ஆமா, கண்டிப்பா முக்கியமான கலைதான். அடுத்து அந்த கத்துக்கிட்ட விழுமியங்களை நம்ம இன்னும் மேலோக்கி நடைபோடுறதுக்கு அதை முழுமையா கத்துக்கணும். அதை கத்துக்கணுமா? முதல்ல என்னன்னே தெரியல. அடுத்து அதை கத்துக்கவும் நான் முற்படல. 3வது படிநிலை பாத்தீங்கன்னா அதுல நிபுணத்துவம் பெறணும். அதையும் செய்யறோமா? அது அவங்களுக்கு சொல்ற அறிவுரையா? அறிவுரை இல்லை, படிநிலை. படிநிலை விளக்கம் செய்து கொண்டிருக்கிறேன் நண்பர்களே. சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க. நிபுணத்துவம் பெற்ற பிறகு அடுத்த தலைமுறைக்கு டிக்டாக் இல்ல, இன்ஸ்டாகிராம் இல்ல, பேஸ்புக் இல்ல, நம்ம இனத்தோட விழுமியங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும். அப்பதான் இது ஒரு முழுமையான போற்றுதலுக்குரிய வளர்ச்சியா கருதப்படும். இதெல்லாம் நடக்குதான்னு கேட்டு சொல்லுங்க. நாங்க மொட்டை அடிக்கிறத பத்தி பேச மாட்டோம். மொட்டை அடிக்கிறத பத்தி நீங்க பேச மாட்டீங்க, பேச மாட்டோம். நீங்களே அடிச்சுக்குவீங்க. ஏன்னா இவங்கெல்லாம் மொட்டை மண்டைன்னு தெரிஞ்சோம் ரெட்டச்சிட பின்னி அதுல பூவும் வச்சு இதுதான் முழு அழகான ஒரு சடை அப்படின்னு நம்மள்ட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பின்பத்தையே காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த பின்பத்தை உடைக்கத்தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றோம். ஐயோ, அவங்கள பார்த்தா யாருக்குமே மொட்டை இருக்கிற மாதிரி தெரியல. அடிச்சா அழகா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நடுவர்களே, இவங்கெல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நாங்க இந்த இனத்தோட எதிரிகள் கிடையாது. இந்த இனம் வளர்ச்சி பெறல அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுக்கும் ஆசை கிடையாது. வளர்ந்திருந்தால், போற்றுதலுக்குரிய வளர்ச்சி இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல தான் இங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத இவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப இது என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க? இன்னைக்கு பொங்கல் திருநாள். மிக முக்கியமான விஷயம். அதாவது பொங்கல் திருநாள் எப்ப வரும்? ஜனவரி 14ஆம் தேதி. இந்த அரிசி வர நாள் தான் பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டுல அரசியல்வாதி வர நாள் எல்லாம் பொங்கல் திருநாளா இருக்குது. அதாவது ஜனவரி முதல் டிசம்பர் வரை அரசியல்வாதி வர நாள் எல்லாம் பொங்கல் திருவிழான்னு கொண்டாடி எதை எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்ற விஷயம் கூட தெரியாம இருக்கு. அது ரொம்ப இழிவான கேவலமான ஒரு விஷயம். அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இருந்தாலும் இவங்க அதெல்லாம் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. பாவம், விட்டுருங்க, ரொம்ப அவங்களை கொடுத்தாங்க. இந்த நேரத்துல எனக்கு புறநானூர்ல இருந்து ஒரு கவிதை வருது. சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறுதேக்கிய வாய்க்காலும் நெச்சேர உழுது உழுது நிறைவுழைப்பை தந்த தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள், பொற்றுகளை மணிக்குளத்தை போயிடுக்கு அடக்கிய மூச்சு தான் எவரின் மூச்சு அப்படின்னு சொல்லி இத்தனையும், அதாவது இங்க காடுகளா இருந்த இந்த மலேசியாவை இந்த சாலைகளாக்கி கட்டிடங்கள் வர்றதுக்கு காரணமா இருந்த இனம் நம்ம இனம். ஆனா நம்ம இனம் இப்ப எங்க இருக்கு? அடையாளத்தை இழந்து கொண்டு இருக்கோம். இப்ப அவங்க சொன்னாங்க நம்ம வந்து சிறுபான்மையினர்ல வந்து 3வது இனமா இருக்கோனே. கிடையாது, நம்ம 3வது இனம் கிடையாது. ஒரு நல்ல முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப 10 விழுக்காட்டுல இருக்கிற லைன் தான் 3வது இனமா கருதப்படுகிறது. நம்ம 4வது இடத்துல இருக்கோம், 6 விழுக்காட்டுல இருக்கோம். அது முதல் அடையாள இழப்பு. 2வது நம்மளோட விழுமியங்கள். இப்ப நம்மளோட மஞ்சள ஆங்கிலேயர்கள் எடுத்து பேட்டன் ரைட் போட்டுட்டாங்க. நம்மளோட முறுக்குவா அவங்க மறுக்குன்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க. நம்மளோட வடைய வடான்னு சொல்லி வித்துட்டு இருக்காங்க. அதிரசத்தை என்னென்னமோ சொல்லி வித்துட்டு இருக்காங்க. நம்ம இந்தியர்களை பார்த்தாலே இந்தியா மபோன்னு சொல்ற சூழ்நிலை இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு நடுவர்களே. இல்லன்னு அவங்களால சொல்ல முடியுமா? சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான். மன்னிக்கிறோம், நான் அவங்களுக்கே வரேன். நம்ம ஒத்துமையா தான் இருக்கோம், ஒத்துக்கிறேன். சரி, ஒத்துமையா இருங்க. இல்ல, நம்ம ஒத்துமையா தான் இருக்கோம், ஒத்துக்கிறேன். ஒத்துக்குங்க. எதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொன்னா, நான் இடையில போயிருந்தேன், என்னோட படிப்புக்காக சிறைச்சாலைக்கு போயிருந்தேன். அங்க நம்ம படிப்புக்காக போனேன். அங்க போயிருக்கும் போது 60 விழுக்காடு நம்ம இடம் தான் ஒத்துமையா இருக்கும். அந்த விஷயத்துல கண்டிப்பா ஒத்துமையா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. எங்கெங்கெல்லாம் நம்ம ஒற்றுமையா இருக்கணுமோ அங்கெங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்காம, எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம வளர்ச்சி இருக்க கூடாதோ அந்தந்த இடங்கள்லாம் வளர்ச்சி இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். இறுதியா சில விஷயங்களை சொல்லி நான் முடிவு செய்ய விரும்புறேன். ஜாதி போர் அப்படின்ற இடத்தை விட்டுட்டு எப்ப சாதி போர் இந்த இனம் பார்க்குதோ அப்ப இந்த இனம் வளர்ச்சி பெற இனமாக நம்ம கருதி கொள்ளலாம். நேற்றைய பஞ்சாங்கம் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காம நாளைய தொழில்நுட்ப வளர்ச்சியை நோக்கி நம்மளோட இனம் எப்படி முன்னேறணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்தோமானால் அதை வளர்ச்சியை நாங்க ஒத்துக்கிறோம்.
எப்பொழுது இதுதான் என் அடையாளம், இதுதான் என் இனத்தோட விழுமியங்கள், இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க எங்களுக்கு எல்லா கடப்பாடும் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் அது போற்றுதலுக்குரிய வளர்ச்சியா இருக்குது. முக்கியமா எப்ப நம்ம எங்க பிள்ளைங்களை தமிழ் பள்ளிக்கு அனுப்புங்க அனுப்புங்கன்னு கெஞ்சறதை நிப்பாட்டுறோமோ அப்பொழுதுதான் அந்த இழிவு நிலை எப்ப மாறுதோ அப்பதான் இங்க நம்ம இனம் போற்றுதலுக்குரிய வளர்ச்சி அடைந்தா நம்ம ஒத்துக்க முடியும். இறுதியா ஒண்ணு சொல்ற நண்பர்களே, தேர் அப்படின்னு சொல்ற தைப்பூசம் கொண்டாட முடியாதுன்னு சொல்றாங்க. தைப்பூசத்தோட தேர் ஒரே இடத்துல இருந்தா அது கண்டிப்பாக பேசப்படும். ஆனா அதே தேர் நகரத்தின் ஊர்வலமா வரும் பொழுதுதான் வணங்கப்படும். அதே போல்தான் வளர்ச்சியும் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தால் அது பேசப்படும். நம்ம தொன்மை இருக்கு, நம்ம கிட்ட இது இருக்கு, கல் தோன்றா மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்ற மூத்த குடி நம்ம பேசப்படுவோமே தவிர இப்ப உள்ள இந்த விஞ்ஞான உலகத்துல எப்ப நம்ம சாதனை படிக்கிறோமோ அப்பொழுதுதான் நம் இனம் வணங்கப்படும். அதுவே வளர்ச்சி அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மலேசிய இந்தியர்களின் வளர்ச்சி போற்றுதற்கு உரியது இல்லை என்பதை பாருக்குட்டி மிகவும் ஆணித்தரமாக தன்னுடைய கருத்துக்களை வைத்தார். ரெண்டு தரப்புமே இந்த வளர்ச்சிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா பேசியிருந்தாங்க. அதாவது இவங்க ஒரு கருத்தை சொன்னாலும் கூட மற்றொரு அந்த வெட்டி பேசிய தரப்பு கூட மிகவும் ஆணித்தரமாக தங்களுடைய கருத்துக்களை கூறியிருந்தாங்க. இந்த கருத்துக்களின் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னாக்க நிச்சயமாக மலேசியர்களின் வளர்ச்சி போற்றுதற்கு உரியது அப்படின்னு தான் நினைக்கணும். ஆனா மற்றொரு வகையில நம்ம பார்த்தோம்னா பல வகையில தொழில்நுட்ப மாற்றங்கள் இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம கிட்ட ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பட்சத்துல நிறைய வளர்ச்சிகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அது தரமற்ற வளர்ச்சிகளா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது எதிர்மறையான வளர்ச்சிகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதாவது நேர்மறையான வளர்ச்சிகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதே வகையில எதிர்மறையான வளர்ச்சிகளும் இருக்கின்றன. இந்த எதிர்மறை மற்றும் நேர்மறை வளர்ச்சிகள் எப்பொழுது சமநிலையை அடைகின்றனவோ அல்லது இந்த நேர்மறை வளர்ச்சிகள் எப்பொழுது இந்த எதிர்மறை வளர்ச்சியை தாண்டுகிறதோ அப்பொழுதுதான் மலேசிய இந்தியர்களின் வளர்ச்சி போற்றுதற்கு உரியதாக இருக்கும் என்பதே என்னுடைய கருத்தாகும். அதாவது இது என்னுடைய தாழ்மையான கருத்தாகும். உதாரணத்துக்கு ஒரு ராணி எறும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ராணி எறும்போட போக்கு எப்படின்னாக்க ராணி எறும்பு முன்னோக்கி போகும், அதை தொடர்ந்து பின்னோக்கி எல்லா எறும்புகளும் அதை தொடர்ந்தே போகும். இந்த ராணி எறும்பு எப்படி போகுதோ அதே வகையில தான் எல்லா எறும்பும் போகும். இந்த ராணி எறும்பு ஒரு வட்டத்துக்குள்ளாரையே சுத்திக்கிட்டு இருந்தா அந்த மற்ற எறும்புகளும் அந்த வட்டத்துக்குள்ளாரையே தான் சுற்றி கொண்டே இருக்கும். அது போலத்தான் வளர்ச்சியும் இருக்க வேண்டும். அதாவது வளர்ச்சி எப்படி இருக்குன்னு இப்ப பாத்தீங்கன்னாக்க நாம் ஒரே வட்டத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி தோணும். ஆனால் எப்பொழுது அந்த ராணி எறும்பானது நேர்கோட்டில் பயணிக்கிறதோ அப்பொழுது எல்லா எறும்புகளும் அதை நோக்கி செல்லும். அந்த நேர்கோட்டில் பயணிக்கும் பொழுது அது ஒரு மேம்பட்ட வளர்ச்சியாக இருக்கும். நாம் எல்லோரும் அந்த வட்டத்திற்குள்ளான வளர்ச்சியை விட்டு எப்பொழுது நேர்கோட்டில் செல்கிறோமோ அன்றுதான் ஒரு உண்மையான வளர்ச்சியை நாம் நிச்சயம் அனுபவிக்க முடியும். அதுவும் போற்றுதற்கு உரியதாக இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. மலேசிய சமூக நல மறுமலர்ச்சி இயக்கத்தின் சார்பில் இன்று நடைபெற்ற இந்த பட்டிமன்றத்தை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கும் மங்களம் எங்கும் பொங்குக. இந்த பொங்கல் திருநாள் நம் எல்லோருக்கும் ஒரு நல்ல விடிவெள்ளியாக அமைய இனிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம்.